திருப்பத்தூரில் அரசு பேருந்து மோதி கோயில் காளையின் கொம்பு மற்றும் கால் முறிவு, பேருந்தின் கண்ணாடியும் உடைந்த சேதம். போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் கால் தாங்கிய நிலையில் தானாக எழுந்து சென்ற காளை, கண்ணீர் விட்டு அழுத பெண்கள். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அரசு பேருந்து பணிமனை முன்பு பேருந்து மோதியதில் கோவில் காளை படுகாயமடைந்தது. அதேபோல் பேருந்தும் சேதமானது. காரைக்குடியிலிருந்து திருப்பத்தூர் வழியாக மதுரைக்கு அரசு பேருந்து சென்று கொண்டிருந்த பொழுது தம்பிப்பட்டியைச் சேர்ந்த ஆண்டி கோவில் காளை திடீரென சாலையின் குறுக்கே ஓடியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அவ்வழியே வந்த அரசு பேருந்து கோவில் காளையின் மீது மோதியதில் கோவில் காளையின் கொம்பில் ஒன்று ஒடிந்தது. மேலும் காளையின் பின்னால் உள்ள காலும் முறிந்தது. இதனால் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக சாலையிலேயே காளை படுத்து கிடந்தது. இதனால் சில மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திடீரென வீரம் செறிந்த அந்த கோவில் காளை தானாக எழுந்து கால் தாங்கிய நிலையில் சாலையின் ஓரத்துக்கு சென்று படுத்தது. அப்போது சம்பவ இடத்தில் கூடியிருந்த இளைஞர்கள் வாடா வாடா எழுந்து வாடா என காளையை உற்சாகப்படுத்தினர். பெண்களும் அழுது புலம்பினர். தொடர்ந்து அப்பொழுது இளைஞர்கள் கால்நடை மருத்துவர் வரவைத்து சிகிச்சை அளித்தனர். அதற்கு முன்பாக இளைஞர்கள் அடிபட்ட காளைக்கு மஞ்சள் தடவி முதலுதவி சிகிச்சை அளித்தனர். கால் மடங்கி உள்ள போயிட்டு ரோட்டில் பார்த்து பசமாட்ட வரைக்கும் போகுது. அவர் திருப்பி வந்து இதில் போக சொல்லியிருக்கலாமுங்க. எந்திரா எந்திரா அவ்வளோதான் எந்திரா. இந்த ஒத்த காலம் இல்லை அப்படி ஏன்னா சும்மா தேய்ச்சி விடுங்க. அப்படி வாடா 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 சூப்பரா வாடா வாடா பைக் எடுங்க. மண்ணு அது அப்படியே அம்மா டாக்டர் நம்பர் குழந்தை மாமனார் இந்த பையன் சொன்ன பையன் சொன்ன